சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். டைரக்டா அடிக்காதபடி பார்த்துக்கோ. டைரக்டா ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். தடை இராதபடி கர்த்தர் நம்ம இந்த மாசம் நடத்த வேண்டும். இதுவரைக்கும் நிறைய தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தது. இந்த தடைகள் இருந்து எப்படி நாம் மீண்டு வர்றதுன்னா, நமக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவரை நாம் இன்னும் அதிகமாய் அவர் வந்து நமக்குள்ள தங்கும்படி நாம் இடம் கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை எப்படி நமக்கு குள்ள தங்கும்படி இடம் கொடுக்கிறது என்றால், நமக்குள்ள இருக்கிற வேண்டாதவைகளை தூக்கி எறிஞ்சால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருவார். நமக்குள்ள இருக்கிற வேண்டாதவைகள் என்னன்னா, வேண்டாத சிந்தனைகள், வேண்டாத யோசனைகள். ஏன்னா இந்த நாட்கள் 2026 தீங்கு நிறைந்த நாட்கள். எங்க பார்த்தாலும் தீங்கு இருக்கும். எங்க பார்த்தாலும் மரணங்கள் செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். எங்க பார்த்தாலும் மரணங்கள் இருக்கும். எந்த வயதில் இருக்கவங்களும் மரிச்சு போவாங்க. ஏன் என்னென்று நமக்கு புரியாது. ஆண்டவர் சொன்னது என்னன்னா, விபத்துகள். இன்னைக்கு வரை நம்மை காப்பாற்றின தேவன் நம்மை இன்னும் காப்பாற்றும்படி நம் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். ஆவியில் நினைச்சு ஜெபிக்கணும். பரிசுத்தம் இல்லாம தேவனை தரிசிக்கிறது கூடாத காரியம். முதல் பரிசுத்தம் என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற வேண்டாத எண்ணங்கள், வேண்டாத சிந்தனைகள், வேண்டாத யோசனைகள், வைராக்கியங்கள், கோபங்கள், இதுல இருந்தா நாம் ஆண்டிடத்துல நெருங்கிறத காட்டில பின்னோக்கி போவோம். கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள், குரோதங்கள், விரோதங்கள், வைராக்கியங்கள், பெருமையான காரியங்கள். ஆண்டவர் இதுவரை நம்மை நடத்தினார். இன்னும் நம்மை நடத்தும்படி நாம் இடம் கொடுக்க வேண்டும். இந்த ஜூன் மாசம் அதிகாலை நேரம் என்று சொல்லுகிற இந்த ஓய்வு நாள்ல கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கும். தினம் அதிகாலை ஜூன் மாசம் ஃபர்ஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை. நமக்கு இப்பொழுது நேரம் அதிகமா இருந்தாலும் ஆனா நமக்கு இது அதிகாலை. ஜூன் மாசம் அதிகாலை என்றால் காலை நேரம் என்று நாம் நினைக்க வேண்டாம். சபையில வந்து கர்த்தரை ஆராதிக்கிற நேரம். எவ்வளவு காரியங்களால மனம் தளர்ந்து போயிருக்கலாம். கூட இருக்க ஜனங்களாலும் சுற்றி வட்டாரத்தில் இருக்கிறவங்களாலும் வேதனை அனுபவித்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்னா, உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்பாக வா. இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவங்களையும் நம்முடைய சாபங்களை நீக்கும்படி அவர் நமக்காக சிலுவையை சுமந்தார். நாம் அவருடைய சிலுவையை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்முடைய சிலுவையை சுமக்கணும். அதான் பிரச்சனைகள், கிறிஸ்து நிமித்தமாக வருகிற பாடுகள். அதை நம்ம தூக்கத்துக்கு நாம் ரெடியா இல்லைன்னா நாம் கிறிஸ்துக்கு பின்பாக போகிறவங்களா இருக்கவில்லை. நான் எப்படி சொல்ல முடியும், தினம் அதிகாலையில என்கிட்ட வாங்க ஆண்டவரேன்ட்டு. நான் வேண்டாத காரியங்களை மனசுல வச்சுட்டு இருந்து வேண்டாத யோசனைகள் இப்படி செய்து பேசி தன் வாயினால் பாவம் செய்து மற்றவங்களை குற்றப்படுத்தி, மற்றவங்களை வேதனைப்படுத்தி, மற்றவங்களை கஷ்டப்படுத்தி, அநேக நயவஞ்சகமான காரியங்களை செய்து இவர்களுக்கு தெரியாம அவங்களுக்கு தெரியாம இவங்க கிட்ட வேண்டாத காரியங்களை செய்து ஆண்டவரே என்னை ஆஸ்வதின்னு சொல்லி. ஆனா நான் சொல்லுவேன், ஆண்டவரே இதெல்லாம் வேஸ்ட் ஆண்டவர், அதெல்லாம் நான் சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை ஆண்டவரே.
இவர்கள் எனக்கு விரோதமாக என்ன பேசுறார்கள் என்று சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை ஆண்டவரே. எனக்கு என்ன நேரம்னா, தினம் அதிகாலையில் இந்த ஜூன் மாதம் ஓய்வு நாளில் உங்களை நோக்கி நான் பார்க்கின்றேனே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. நம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே ஏமாற்றம் காத்ததுவே. இன்னும் தேவை. I need more grace, O Lord. தினமதிகாலையும் தேடும் போது கிருபை, தினமதிகாலையும் good music please. தேடும் போது கிருபை, மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன மனம் தளர்ந்த மேலவீன சரீரத்திலும் போது மேகம் கிருபை தாருமே, போது மேகம் கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே. செக் பண்ணிட்டே இருக்க ஆண்டவரே. 2026 மே மாசம் வரைக்கும் எங்களை காப்பாற்றின கர்த்தர், ஜூன் மாசம் கூட 6 மாசம் வழி நடத்துற தேவன். இன்றுதான் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட போகிறது. இன்றுதான் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட போகிறது. இந்நாளின் மகத்துவத்தை நான் அறிந்து உம் சித்தம் படி நான் செய்திடவே. இந்நாள் மகத்துவம் நான் அறியும்படி உம் சித்தத்தை நான் செய்திடவே. இன்னும் தேவை கிருபை தாருமே. Oh Lord, give me more grace, oh Lord. Endro khani andro. Am kirubai peridallo. En jeevanilum ade ஏமாற்றம் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாண்டவரே. நீ செய்ய போகின்ற வல்லமையை நான் பார்க்கும்படி, நீ செய்ய போகின்ற வல்லமையை நான் பார்க்கும்படி, இன்னும் தெளிந்த புத்தியை நீ எனக்குள்ளே நீங்க தர வேண்டுமே. இன்னும் தெளிந்த புத்தியை நீ எனக்கு அதிகமாய் தர வேண்டுமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை.
మీ కృప కోపదే మా జీవితముదే ஏமாட்டம் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே ఇంకా దేవా మీ కృప ఇయ్యుము ఇంకా దేవా సోతిర జపతినా తిరుగదే కిరుబై సోతిర జపతినా తిరుగదే కిరుబై ஆத்ம பாரம் கண்ணீரோடே சோர்வென்றி நானும் வேண்டிடவே ஆத்ம பாரம் கண்ணீரோடே சோர்வென்றி நானும் வேண்டிடவே ஜபவரம் கிருபை தாருமே கேளுங்க ஜபவரம் கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ ஏமாட்டம் காத்துவே இன்னும் தேவை ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வழியாக நம்ம கடந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறது. கர்த்தர் ஒரு நாளும் சொல்லல நம்மளை பார்த்து உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது, இந்த வாங்க, உங்களுக்கு இனி வாழ்க்கையில பிரச்சனை இராதபடி செய்வேன்னு சொல்லல. நீங்க வாங்க, திடன் கொள்ளுங்கள். உலகத்துல உபத்திரம் உண்டு. இந்த உபத்திரம் ஏன் வந்ததுன்னா நாம் செய்த பாவங்கள் நிமித்தம், ஒரு நாள் நம்ம செய்த பாவத்தின் நிமித்தம். பாவத்தின் சம்பளம் ஜென்ஸ் முன்னாடி வந்துருங்க. நாம் பாவத்தை செய்தது நிமித்தமாக ஒரு காலத்துல செய்தோம். அந்த பாவத்து நிமித்தமாக உபத்திரம் நமக்கு உண்டு. ஒருவேளை நம்ம பாவமே செய்யாமல் இருந்திருப்போமானா உபத்திரம் நமக்கு இருக்காது. ஆனா தாவீது சொல்லுகிறார், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தார். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன், அந்த காரணத்தினால் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். தேவரீர் ஈசோப்பினால் என்னை சுத்திக்கிறேன், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழிவெறலும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கப்படி செய்யும். தேவனே, தேவனே, ஹல்லேலூயா. மறுபடியும் உங்களுடைய கிருபையின் வல்லமையை எண்ணத்தில் அடுப்பு காட்டவரே. பத்திரங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. இந்த ஜூன் மாசம் எனக்கு நீர் வைத்திருக்கிற, எனக்கு நீ சேர்த்து வைத்திருக்கிற நன்மைகளை நான் காணும்படி, நான் பெற்றுக்கொள்ளும்படி, நான் எடுத்துக்கொள்ளும்படி எனக்கு உதவி செய்ய. Have mercy upon me, O Lord. Triandro ka shahutro kaniandro, triandro niya kani kinyondro niya, rashahatro ka yantro niya, truka shahutro kaniandro, trivendro niya, niko nishahu nikriondro niya, ratraka yantro ko shahutro kaniandro. கர்த்தராகிய தேவனுடைய கரம் நம்ம மேல் இருப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவருடைய பலன்
எனக்கு பலனாய் இருப்பதாக. நான் உம்மை நம்புகிறேன். எனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்களை கர்த்தரை முறியடித்து நீ சொன்ன வார்த்தையின்படி நீ சும்மா இரு, நீங்கள் அமைதலோடு இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். நீ just be quiet, just be still and know that I am God. நான் கர்த்தர் என்பதை நீங்க அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ள உயர்ந்திருப்பேன், பூமியில உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியில் பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். ஹல்லேலூயா. அவர் பூமியில் என்ன பண்றாரு? கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென் சொல்லுங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் சாய்ந்தாலும், ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் சாய்ந்தாலும், ஆபத்தில் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் துணையுமானவர். ஆபத்தில் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் துணையுமானவர். உன்னதியுண்டு அதன் கால்கள் தேவனின் நகரத்தையும், உன்னதியுண்டு அதன் கால்கள் தேவனின் நகரத்தையும், உன்னத மாணவர் வாசம் பண்ணும் ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பேன். சொல்லுங்க. உன்னதமான சந்தோஷிப்பேன். என்ன சொல்றாரு? உன்னதியுண்டு அதன் சால்கள் தேவனின் நகரத்தையும். நீ அந்த நதியா? உன்னதியுண்டு அதன் கால்கள் தேவனுடைய நகரத்தையும், உன்னத மாணவர் வாசம் பண்ணும் ஸ்தலத்தையும், உன்னதமான தலத்தையும் சந்தோஷிப்பேன். ஹல்லேலூயா. நீ அந்த நதியா? ஒரு நதி எங்க இருந்து வருது? உன்னதமானவருடைய வாசம் பண்ண பரிசுத்த ஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கும் ஒரு நதியுண்டு. அது உன்னதமானவரை சந்தோஷிப்பிக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்குள்ள எவ்வளவு துரோகங்கள், எவ்வளவு வைராக்கியங்கள், எவ்வளவு குரோதங்கள், குறைகள், சாத்தானுக்கு இருக்கிற காரியம் என்னென்ன குணங்கள் என்னன்னா, குறை கூறுகிற ஆவி, குறை எதை எடுத்தாலும் குறை, குறை சொல்லுகிற புத்தி, மனுஷர்களை பார்த்து சகோதரை பார்த்து குறை சொல்லுகிற புத்தி சாத்தானுக்கு. ஆண்டவரே, இந்த மனுஷனை பாத்தீங்களா, அந்த மனுஷியை பாத்தீங்களா, அவங்க செய்யறத பாத்தீங்களா, இவங்க செய்யறத பாத்தீங்களா? இரவும் பகலும் சகோதரருக்கு விரோதமாக குற்றம் சாட்டுகிறவன். இன்னைக்கு நிறைய பேருடைய குணங்கள் அப்படிதான் இருக்கு. குற்றம் சாட்டி கொண்டே நீ நல்லா இருக்கிறத காட்டிலும் நீ அழிஞ்சு போகிறதுக்கு, உன் குடும்பம் அழிஞ்சு போகிறதுக்கு நீ ஒரு காரண கர்த்தாவா இருக்கிறாய். You are the person to destroy your family. உன்னுடைய குடும்பத்தை அழிக்கிறது யாரு? சாத்தான் என்று நீ சொல்லாத, நீதான். வாய் உன்னுடைய அவிசுவாசமான வார்த்தைகள், உன்னுடைய அவிசுவாசமான எண்ணங்கள், உன்னுடைய வேண்டாத யுக்திகள், உன்னுடைய காரியங்கள் தான் உன்னை அழிக்கிறது, உன் குடும்பத்தை அழிக்கிறது என்பதை நீ மறந்து விட்டாய். கர்த்தருடைய வார்த்தையோ தினம் 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 அதிகாலையில் உன்னை தேற்றுகிறது. நான் அவருடைய வார்த்தையை பற்றி கொண்டு அவருடைய வார்த்தையிலே
நான் ஜீவிக்கும்படி கர்த்தராகிய தேவன் எனக்கு பூரண பலனுள்ளவராய் இருந்து என்னை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை ரட்சியும். நான் காண்டாமிருகத்தின் கொம்பில் இருக்கும் போது எனக்கு செவி கொடுத்தருளினீர். ஹல்லேலூயா. தாவீது ராஜா இயேசு கிறிஸ்துவை குறித்து சங்கீத பாடல்களிலே பாடுகிறார். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, தாவீது ராஜாவா? இல்ல, பரிசுத்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்து ஆவியானவர் தாவீதுக்குள்ள வந்து இறங்கி சங்கீதத்திலே புஸ்தகங்களிலே அவர் வந்து இறங்குகிறார். ஹல்லேலூயா. இரியாந்திரோ நியாகா சஹோத்ரோ கானியாந்திரோ த்ரிபியாந்திரோ கானி கிரியோந்திரோனியா. ஹல்லேலூயா. சங்கீதக்காரராகிய தாவீதுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கி அவர் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவரீர் 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 சிங்கங்கள் வாயிலிருந்து என்னை ரட்சியும். சிங்கத்தின் வாயிலிருந்து என்ன பண்ணுங்க? என்னை ரட்சியும் ஆண்டவரே. என் ஆத்மாவை பட்டயத்துக்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும் ஆண்டவரே. சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை ரட்சியும். சங்கீதம் 22 என்ற அதிகாரத்திலே தாவீது ராஜா பரிசுத்த ஆவியினால் நிறையப்பட்டு கர்த்தரை நோக்கி இயேசு கிறிஸ்து ஆவியானவர்களுக்குள்ள வந்து சிலுவை குறித்த பிரச்சனைகளில் என் உடையை பங்கிட்டார்கள். ஹல்லேலூயா. 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 அது சொல்லுகிறார், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். ஆண்டவரே, காண்டாமிருகத்தின் கொம்பில் நான் இருக்கும் போது எனக்கு செவி கொடுத்தருளினீர். காண்டாமிருகத்தின் கொம்பு பயங்கரமான கொம்பு, அது பயங்கரமான உயர்ந்திருக்கிற கொம்பு. அந்த கொம்புக்கு மத்தியில மாட்டிட்டு என்ன கர்த்தர் நீர் விடுவிக்கும்படி செவி கொடுத்தீரே. உம்மை நோக்கி கூப்பிட்டேன், உம்மை நோக்கி கதறினேன், நீர் எனக்கு செவி கொடுத்தருளினீர். ஹல்லேலூயா. என் ஆத்மாவை பட்டயத்துக்கும் எனக்கு அருமையானவைகளை நாய்களின் துஷ்டத்தனத்துக்கும் தப்பவையும். சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை ரட்சியும். காண்டாமிருகத்தின் கொம்பில் இருக்கும் போது எனக்கு செவி கொடுத்தருளினீர். நான் சேலத்துல கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கும் போது அங்க தனிமையா இருந்து செபிக்கிற நாட்களிலே நான் இந்த வார்த்தைகளை வைத்து செபிச்சேன். அப்பொழுது என் மகளுக்காக நான் செபிக்கும் போது என் ஆத்மாவை பட்டயத்துக்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்துக்கும் தப்புவியும் ஆண்டவரேன்னு சொல்லி என் குடும்பத்துக்காக சேலத்திலிருந்து நான் பாரத்தோட கத்திடத்துல செபிச்சேன். சிங்கத்தின் வாயிலிருந்து நரர்ச்சியம், காண்டாமிருகத்தின் கொம்பில் இருக்கும் போது எனக்கு செவி கொடுத்தருளினீர். ஹல்லேலூயா. 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 நீங்க உங்க பிள்ளைகளை விட்டுட்டு நீங்க தூரம் போனீங்கன்னா, உங்க பிள்ளைகளை நீங்க நேசிக்குள்ளா இருந்தீங்கன்னா நீங்க விட்டு போக மாட்டீங்க. போனீங்கன்னா கர்த்தர் உங்களை போக சொன்னார்னா, போக வேண்டிய சந்தர்ப்பம் வந்ததுன்னா அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம் என்னன்ட்டு. அப்போ தெரியும் உங்க கஷ்டம் என்னன்ட்டு. தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, கர்த்தர் மாத்திரம் நமக்கு துணையாயிராவிட்டால், கர்த்தர் மாத்திரம் நமக்கு துணையாயிராவிட்டால் அவர்களுடைய எரிச்சல் நம்ம எரித்திருக்குமே, அவர்களுடைய கோபம் நம்ம எரித்திருக்குமே. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளையே, ஜனங்களுடைய கோபங்கள் நம்ம எரித்திருக்கோம். நிர்மூலமாகாதது. சேலத்துல வந்து ஆரம்ப சபையில ஸ்டார்ட் பண்ண போது இந்த குருச வீட்டுல நான் பாடின பாட்டு அந்த போட்டோ கூட எடுத்து வச்சிருக்கேன். இதே பாட்டு தான். நிர்மூலமாகாதது ஆண்டவரே, என்று நிற்பது மோகிருபை நிர்மூலமாகாதது, நிற்பது மோகிருபை, நீசனின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டேன்,
நீசனின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டேன், காத்து கொள்ள கிருபை தாருமே, காத்து கொள்ள கிருபை தாருமே. கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும், அது ஏமாட்டம் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை இன்னும் தேவை கிருபை தாருமே. I need more grace, O Lord. தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடோதே கிருபை, தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடோதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமோடன் தம்பேலமோடன். Come on, sing. Yes, Lord. சேவை செய், தம் கிருபை பெரிதல்லோ. Come on. எபேசியர் எங்க புஸ்தகத்தை நம்ம எடுப்போம், 3ஆம் அதிகாரம். ஜூன் மாசம் நாம் சில காரியங்களை கர்த்தரிடத்துல கேட்க போகிறோம். Yes, we're going to ask something from the Lord. Can you take it in English? Right. Hebrews chapter 3. Not Hebrews, Ephesians. எபேசியர் 1ஆம் அதிகாரம். In verse 18, read in verse 18. May be able to comprehend with all saints what is the breadth and length and depth and height of what? Of Christ. Hallelujah. சகல பரிசுத்தவான்களோடு கூட தேவனுடைய கிறிஸ்துனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. Again read. 17, that Christ may dwell in your hearts by faith. For Christ may dwell in your hearts. கிறிஸ்து உங்கள் மனதிலே வாசமாயிருக்கவும். That he being rooted and grounded in love. He be rooted and grounded in love. பாருங்க, நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி அறிவை கிட்டாத சகல பரிசுத்தவான்களோ கூட கிறிஸ்துவின் அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து. Come on. May be able to comprehend with all saints what is the breadth and length and depth and height. இங்க என்ன போட்டிருக்குன்னா, அவருடைய அகலமும் நீளமும். Breadth and length and depth and height. அவருடைய அகலமும் நீளமும் first. Breadth and length of Christ. கிறிஸ்துனுடைய அகலமும் நீளமும். Come on, say. Breadth and length of Christ. And the depth and the height
ஆழமும் உயரம் என்னதென்று. and depth and height. பாருங்க என்ன போட்டிருக்கு, அன்பின் அகலமும் நீளமும், Come on. Breadth and length ஆழமும் உயரமும், and depth and height. ஆழமும் உயரமும், Depth and height. depth and height of what? Of Christ. கிறிஸ்துவின் அகலமும் ஆழமும், அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறைப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்குள் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் வேண்டிக் கொள்ளுகிறேன். And to know the love of Christ which passeth knowledge, that ye might be filled with all the fullness of God. Now unto him that is able to do exceedingly abundantly above all that we ask or think, according to the power that worketh in us. Hallelujah. Hallelujah. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிக அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிற ஒரு வல்லமையின்படியே, Now unto him that is able to do exceedingly abundantly above all that we ask or think, according to the power that worketh in us. according to the power that worketh in us. ஒரு வல்லமை நமக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறது. Come on, say. A power is working amongst us. A power is working inside us. A power is working நீ inside தமிழ்ல us. சொல்லு. A power is working inside us. நமக்குள்ளே ஒரு வல்லமை கிரியை செய்கிறது. There's a power inside us. நமக்குள்ளே வல்லமை கிரியை That's செய்கிறது. an eternal power. அதுதான் நித்திய வல்லமையாக We should know the இருக்கிறது. length and the அதனுடைய breadth. அதனுடைய ஆழமும் உயரமும், We should know the length and the breadth அதனுடைய ஆழமும் உயரத்தையும் நாம் and the அறிந்திருக்க depth and the வேண்டும். height. அதனுடைய ஆழத்தையும் உயரத்தையும் நாம் The length and அறிந்திருக்க the வேண்டும். breadth and the depth and the height. அதனுடைய நீளத்தையும் அதனுடைய ஆழத்தையும் அதனுடைய See how உயரத்தையும் நாம் beautiful the அறிந்திருக்க verse says. The length and the breadth and the depth and the height. அவனுடைய வார்த்தையில் எப்படி அழகாக எழுதியிருக்கப்பட்டிருக்கிறது என்று பாருங்க. அதனுடைய ஆழமும் உயரமும் அதனுடைய நீளத்தையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். If you know that, அதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் that is என்றால் the secret of your success. அதுதான் உங்களுடைய வெற்றியின் The ரகசியம். secret of your success உங்களுடைய வெற்றியின் ரகசியம் என்ன? comes to you அது எப்படி உங்ககிட்ட when you வருகிறது? understand, நீங்கள் புரிந்து கொள்ளும் போது, when you understand the length and the breadth and the height and the depth of Christ. கிறிஸ்துவனுடைய ஆழமும் கிறிஸ்துவனுடைய உயரத்தையும் கிறிஸ்துவனுடைய எல்லா காரியங்களும் நீங்கள் அகலத்தையும் நீங்கள் அறிந்திருக்கும் போது, There are so many people sitting here. இங்க எத்தனையோ ஜனங்கள் உட்கார்ந்து கொண்டு Some இருக்கிறீங்க. people are coming to the church they're coming for about 20 years. சில பேர் இங்க உட்கார்ந்து இருக்கிறவர்களே 20 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து கொண்டிருக்கிறீங்க. But you do not know the length and the breadth of Christ. ஆனா இன்னும் ஆண்டவருடைய அகலத்தையும் ஆண்டவருடைய And you நீளத்தையும் do not know the ஆண்டவருடைய depth and the height of Christ. ஆண்டவருடைய ஆழத்தையும் உயரத்தையும் நீங்கள் அறிந்து But கொள்ளாமல் you're sitting here. இருக்கிறீர்கள். You say that I know everything. ஆனா இங்க வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க, எல்லாம் எனக்கு தெரியும் என்று And you நினைத்துக் say I'm a கொண்டிருக்கிறீங்க. prayer warrior. நான் ஒரு ஜெப வீரன் என்று நீங்கள் You சொல்லிக் say that I know கொண்டிருக்கிறீர்கள். everything. எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லிக் But you don't know anything when you do not know the height and breadth and the length and the depth of Christ. ஆனா மெய்யாகவே ஆண்டவருடைய ஆழத்தையும் ஆண்டவருடைய உயரத்தையும் ஆண்டவருடைய அகலத்தையும் நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளாமல் Then இருக்கிறீர்கள். only you can understand the power which is working inside you. இப்படியாக கிறிஸ்துவின் ஆழத்தையும் கிறிஸ்துவின் அகலத்தையும் கிறிஸ்துவுடைய எல்லா காரியங்களும் நீங்கள் புரிந்து There's someone inside me. போதுதான் There's someone inside me எனக்குள்ளே யாரோ ஒருவர் இருக்கிறார். who's called the Spirit of the living God, அவர் யார் என்றால் ஜீவனுள்ள தேவனுடைய who's called ஆவியானவர். the Spirit of Christ, அவர் கிறிஸ்துவின் ஆவியானவர் என்று அழைக்கப்படுகிறார். who's called the Lord Jehovah, யெகோவா தேவன் என்று அழைக்கப்படுகிறார். who's called Jesus of Nazareth, நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து என்று who's அழைக்கப்படுகிறார். called the person who died for me, எனக்காக மரித்தவர் என்று அழைக்கப்படுகிறார். who's been known that the Creator, எல்லா காரியங்களும் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் என்று who's called அழைக்கப்படுகிறார். El Shaddai, எல்ஷடாய் என்று அழைக்கப்படுகிறார். who's called Jehovah Jireh, யெகோவா ஈரே என்று who's அழைக்கப்படுகிறார். called Jehovah Rapha, யெகோவா ரோஃபே என்று அழைக்கப்படுகிறார். who's called Ebenezer, எபினேசர் என்று அழைக்கப்படுகிறார். who's called a great God, பெரிய தேவன் என்று whose name is அழைக்கப்படுகிறார். I am that I am. நானே நான் என்று சொல்லுகிறவர். His name is I am that I am. நானே நான் என்று அவர் அழைக்கப்படுகிறார். Hallelujah.
Hallelujah. Hallelujah. If you say that he is inside you, அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று நீங்கள் you do not சொல்லும்போது, know the length and the breadth of Christ. ஆனா ஆண்டுடைய அகலத்தையும் ஆண்டுடைய உயரத்தையும் நீங்கள் You do not அறிந்திருக்காமல் know the இருக்கும்போது, depth and the height of Christ. அவருடைய ஆழத்தையும் உயரத்தையும் நீங்கள் No அறிந்திருக்காமல் use. இருக்கும்போது ஒரு பிரயோஜனமும் இல்லை. You do not know the power of God inside you. உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டுடைய வல்லமே உங்களுக்கு தெரியாமல் If இருக்கிறீங்க. you come to June 2026, இப்பொழுது ஜூன் மாதம் 2026 ஆண்டு this message is not only for you, இந்த செய்தியானது உங்களுக்கு மட்டுமல்ல, it's also for me. இது எனக்கும் உண்டான I had செய்தி. to work according to the word and the power is working inside me. அவருடைய வார்த்தைக்கு ஏற்றபடியும் எனக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமைக்கு ஏற்றபடி நான் I should செய்ய வேண்டும். know the power which is working inside me. எனக்குள்ளே இருக்கிற வல்லமையை பற்றி நான் அறிந்திருக்க If I வேண்டும். don't explain to you about the power of God which is working inside you, உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற ஆண்டுடைய வல்லமை குறித்து நான் உங்ககிட்ட சொல்லாமல் இருப்பேன் என்றால் how does faith come? எப்படி விசுவாசம் வரும்? Faith cometh by hearing the word of God. விசுவாசம் என்பது ஆண்டுடைய வார்த்தையை கேட்க கேட்க வருகிறது. Faith cometh from hearing the word of God. அவனுடைய வார்த்தையை கேட்க 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 விசுவாசம் என்பது You come and hear the வருகிறது. word of God. நீங்க வந்து அவனுடைய வார்த்தையை On கேட்கிறீங்க, the way you see someone வழியிலே யாரையோ பாக்குறீங்க, and you get angry. அப்புறம் அவங்கள பார்த்து உங்களுக்கு கோபம் You வருது. get wild. அதை பார்த்து உங்களுக்கு ரொம்ப கோபம் வருது, You are எரிச்சல் not able வருது. to agree with the things what they do. அவங்க செய்கிற காரியங்களோட இல்ல அவங்க பேசுகிற காரியங்களோட உங்களால ஒத்து போக You முடியல. should try to understand the power which is working inside you. ஆனா நான் உங்ககிட்ட இந்நாளிலே சொல்லுகிறது என்னவென்றால், உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற ஆண்டுடைய வல்லமை குறித்து நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். The goodness of the Lord. ஆண்டுடைய நன்மைகள், The goodness of the Lord. ஆண்டுடைய நன்மைகள். If I do not have any goodness of Christ in me, கிறிஸ்துவனுடைய நன்மை எனக்குள்ளே ஏதாகிலும் காணப்படாமல் இருக்கும் என்றால், I'm nothing. நான் ஒன்றுமில்லாதவன் போலதான் I'm nothing. இருக்கிறேன். நான் ஒன்றுமில்லாதவன், I'm nothing. நான் ஒன்றுமே இல்லாதவன் தான், I'm nothing. நான் ஒன்றுமில்லாதவனை If போல I இருக்கிறேன். do not know the power of God which is working inside me, எனக்குள்ளே கிரியை செய்கிற ஆணுடைய வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை என்பதை நான் இன்னும் அறியாமல் புரியாமல் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன்னா நான் ஒண்ணு இல்லாம இருக்கிறது போலதான் hallelujah, I should know இருக்கிறது. that. அதை நான் புரிந்து கொள்ள This June வேண்டும். 2026, இந்த ஜூன் மாதம் இது I should 2026 be able to ஆண்டிலே understand the length and the breadth and the height and the depth of Christ. ஆண்டுடைய அகலத்தையும் ஆண்டுடைய உயரத்தையும் ஆண்டுடைய நீளத்தையும் ஆண்டுடைய ஆழத்தையும் நான் And அறிந்திருக்க all வேண்டும். these things shall be added unto you. அப்பொழுது இவைகள் எல்லாம் எனக்கு கூட கொடுக்கப்படும். Seek ye first the kingdom of God. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் போது, If I seek the kingdom of God அவருடைய ராஜ்யத்தை நான் And முதலாவது his தேடும்போது, righteousness. அவருடைய நீதியை நான் தேடும்போது, and all these things shall be added unto me. அப்பொழுது இவைகள் எல்லாம் எனக்கு கூட He கொடுக்கப்படும். shall do great and wonderful things in my life. அவர் என் வாழ்க்கையில் அற்புதமான காரியங்களை செய்வார். He will do the things what I have not asked for. நான் கேட்காத காரியங்களையும் அவர் He எனக்கு will do the things செய்வார். what I have not dreamt about. நான் கனவுல கூட நினைச்சு பார்க்காத காரியங்களை அவர் எனக்கு செய்வார். He will do the things what I do not know. எனக்கு தெரியாத அறியாத காரியங்களை அவர் எனக்கு செய்வார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் எனக்கு செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை எனக்கு செய்வார். நம்பிக்கையில்லா நிலையானது, விசுவாசம் எனக்குள் குறையானது. நம்பிக்கையில்லா நிலையானது, விசுவாசம் எனக்குள் குறையானது. ஆனால் பெரியவர் எனக்குள்ளே இருக்கின்றார். அவர் ஆழத்தையும் உயரமும் அறிந்திடணும். இன்னைக்கு நான் உங்களை தெரிந்து கொள்ளணும். எனக்குள் இருக்கின்ற வல்லமை குறித்து நான் அறிய நீங்க உதவி செய்ய. உங்க நீளத்தையும் உங்க ஆழத்தையும் உங்க உயரத்தையும் நான் இன்னைக்கு பார்க்கணுமே. உங்க நீளத்தையும் உங்க உயரத்தையும் உங்க ஆழத்தையும் என்று நான் பார்க்கணுமே. சூழ்நிலையெல்லாம் எதிரானதோ, சுற்றத்தாரெல்லாம் பகையானாரோ, சூழ்நிலையெல்லாம் நிலையானதோ, பகையானாரோ. பெரியவரே எனக்குள்ளே இருக்கின்றார். எனக்கு பார்த்து கொள்வார். நான் கலங்க மாட்டேன்.
பார்த்துக் கொள்வார், நான் கலங்க மாட்டேன். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நான் அறியாததும் எனக்கு நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமா நம்பிக்கை இல்லா நிலையானது. ஓ ரமாந்திரோ காணியாந்திரோ விசுவாசம் குறைஞ்சிச்சு ஆண்டவரே, நம்பிக்கை இல்ல ஆண்டவரே. அற்புதம் நடக்குமா, அதிசயம் நடக்குமா? குறைஞ்சிச்சு. பெரியவரே, எனக்குள்ள இருக்கிறீரே, பெரிய காரியங்களை எனக்கு செய்வீரா? உங்களை நோக்கி நான் இன்னைக்கு கூப்பிடுகிறேன். ஜபத்தை நீங்க கேட்க மாட்டீரோ ஐயா? நீங்க தானே என்னுடைய ஆண்டவர், உங்களதான் இன்று நான் நம்பி இருக்கிறேன். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமா பெரிய காரியங்கள் எனக்கு செய்வீர்கள். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமா பெரிய காரியங்களை எனக்கு செய்யுமே. சூழ்நிலையை நான் பார்க்கின்ற நேரத்திலே எல்லாமே நடக்காதது போல இருக்கிறது. சூழ்நிலைகளை நான் பார்க்கின்ற நேரம் எதுவுமே நடக்காதது போல இருக்குது. ஆனாலும் உங்களை நோக்கி பார்க்கின்ற நான் எனக்கு அதிசயங்களை செய்யுமே. உம்மை நம்பி இருக்கும் ஜனங்க நாங்க, எனக்குள்ளே இருக்கின்ற பெரியவர், நீங்க அறியாததும் எட்டாததுமா பெரிய காரியங்கள் செய்திடுவார். உங்களை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நீங்க சொன்ன வார்த்தைகளை கேட்டிருக்கிறேன். உங்களை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், உங்க வார்த்தைகளை நான் கேட்டிருக்கிறேன். நீங்க எனக்கு நன்மைகளை செய்வீரே என்று உமக்காக நாங்க காத்திருக்கிறோம். சீக்கிரமாய் எனக்கு உதவி செய்யும். Amen, 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 amen. Ora madra khaniandro, reshadandra nitro khaniandro. Sindakalam mulvadum kathire, or sedamum anugamal. Oh, sedamum anugamal. சொந்தமாக ஆசி பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரு. சொந்தமாக ஆசி பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரு. ஹல்லேலூயா துதி ஹல்லேலூயா என்ற அண்ணன் நாமே சுவை பாடிடுவே. Come on. ஹல்லேலூயா துதி ஹல்லேலூயா என்ற அண்ணன் நாமே சுவை பாடிடுவே. இத்தனை கிருபையில் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபையில் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. பெற்ற காலம் முழுவதும் 6 மாசம் காத்தாரு சேதமும் அழுகாமல் சொந்தமாக ஆசி பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரு. ஆமென், 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 ஆமென். அற்புதங்களை நீங்க செய்வீர் என்று உமக்காக நான்
இந்த நாளில் காத்திருக்கின்றேனே. அற்புதங்களை நீ செய்வீர் என்று உமக்காக நான் இந்நாளில் காத்திருக்கிறேன். என் காத்திருப்பு வீண் போவதில்லை என்று நீங்க சொன்னதை நான் இன்று நினைக்கின்றேனே. என் காத்திருப்பு ஓய்வதில்லை என்று உம்மை குறித்து நான் சொல்லுகின்றேனே. என்னை சுற்றிலும் உள்ள ஜனங்களை பார்க்கும் போது அவர்கள் கெட்டவர்களாக இருக்கிறார்கள். என்னை சொல்லும் ஜனங்களை நான் பார்க்கும் போது அவர்கள் கெட்டவர்களாகவே இருக்கிறார்கள். ஆனா கர்த்தாவே உங்களை நோக்கி நான் கூப்பிடும் நேரம் எனக்கு சகாயம் செய்தீடுமே. ஹல்லேலூயா துதி ஹல்லேலூயா எந்தன் அண்ணனாமே சுவைப்பார். Come on, come on. Oh, ramadro kanyandro. Trakasha karyondronia. Risho reshrandro kanyandro. Trukanyandro. ஆமென். சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. சென்ற காலம் முழுவதும் 6 மாசம் யாக்கா யோசோ த்ரேகோ சுபாத்ரோ த்ரேகானியாத்ரோ ஓ சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசி போவிந்தனக்கு சுகபலன் அளித்தீரே. சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கு சுகபலன் அளித்தீரே. உங்களால் நான் இன்று நன்றாக இருக்கும்படி உங்க கிருபை என் வல்லமை என் மேல் உள்ளது. உங்களாலே நான் நன்றாக இருக்கும்படி உங்க கிருபை என் மேகமே மேல் இருக்கிறது. மேகமே 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 என் மேலே இன்று வர வேண்டும் தேவா. மேகமே 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 அசைவாடிடும் மேகமே மேகமே அசைவாடிடும். தேவ பிள்ளைகளே, we come to a place where you should find the length and the breadth of Christ. நம்ம ஆண்டுடைய உயரத்தையும் ஆண்டுடைய அகலத்தையும் அவருடைய ஆழத்தையும் நம் அறிந்திருக்கிற நேரத்திலே நம்ம We come to a time where we have to find the depth and the height of Christ. கிறிஸ்துவனுடைய ஆழத்தையும் அகலத்தையும் ஆழத்தையும் உயரத்தையும் ஆழத்தையும் உயரத்தையும் பிறகு அகலத்தையும் நீளத்தையும் அறியும்படி I want to know this June month, oh Lord. இந்த ஜூன் மாதத்திலே நான் அறிந்து I want to see a splendor. உங்களுடைய அதிசயத்தை I want to see a beauty. உங்களுடைய அழகை நான் காண வேண்டும். I want to see your eyes, oh Lord. உங்களுடைய கண்களை நான் காண வேண்டும் ஆண்டவரே. Oh rakha shahutro kayatro kanyandro. I've just heard of you. I heard of you, Lord. இதுவரை உம்மை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். Let my eyes see your power, Lord. ஆண்டவரே என் கண்கள் உம்முடைய I've வல்லமை seen காண more வேண்டும். power all my life till today. இந்நாள் வரைக்கும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்நாள் வரைக்கும் உம்முடைய வல்லமையை நான் Your கண்டிருக்கிறேன். power protected me from every evil. உம்முடைய வல்லமை எல்லா விதமான தீய காரியங்களும் Your power protected me and your power lifted me up from the depths. உம்முடைய வல்லமை என்னை பாதுகாத்தும் உம்முடைய வல்லமை என்னை ஆழங்களிலிருந்து என்னை தூக்கி விட்டது. இருக்கிறது. From the depths your power came and you lifted me from the depths, O Lord. நாளங்களிலே இருக்கும்போது உம்முடைய வல்லமை என்னை தேடி வந்து And you, O Lord, you are the glory and the lifter of my head. ஆண்டவரே நீரே என்னுடைய மகிமை Treshu தலையை Trokanyandronia Kalitronia. My glory and the lifter of my head.
If you know to speak in the tongues, speak in the tongues. அந்நிய பாஷை பேசுகிற வரத்தை If you know to speak in the tongues, and if you have the gift of speaking in the tongues, speak in tongues. அந்நிய பாஷை பேசுகிற வரத்தை நீங்க பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் அந்நிய பாஷையில When you நீங்க speak, பேசுங்க. you're releasing the power of God. நீங்க அந்நிய பாஷையில பேச ஆண்டுடைய வல்லமை You're releasing the power of God. ஆண்டுடைய வல்லமை நீங்க ரிலீஸ் You're releasing the splendor of God. ஆண்டுடைய அதிசயங்களை நீங்க ரிலீஸ் Tongues. That is power. அந்நிய பாஷை Treshahudrokayandronia. Troshadandrokaniandro shakarindronia. Tribiondrokaniandro. Trekashahudrokaniandro. Rubanakaniandro yandronia. Yotrokayo shadronia. Rekeshadronia. My glory and the lifter of my head. My glory and the lifter of my head. Father, oh Lord, are a sheep to me, my glory and the lifter of my head. My glory and the lifter of my head. Glory and the lifter of my head. Father, oh Lord, are a sheep to me, my glory and the lifter of my head. Glory and the lifter of my head. My glory and the lifter of my head. Father, oh Lord, are a sheep to me, my glory and the lifter of my head. I cried unto the Lord with my voice. I cried unto the Lord with my voice. நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், வானத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். என் தலையை உயர்த்தும் தேவனே, என் தேவனே, என் ராஜனே, என் தலையை உயர்த்தும் தேவனே. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நேரம், நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நேரம், நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நேரம். நீ உயரத்தில் இருந்து செவி கொடுத்தீர். My glory and the lifter of my head. My glory and the lifter of my head. Father, oh Lord, Father, oh Lord, are a sheep to me. நீங்க தானே என்னுடைய தேவன், நான் உங்களை தானே நோக்கி பார்க்கிறேன். நான் உங்களை நோக்கி கூப்பிடும் நேரங்களில் நீர் எனக்கு சகாயம் செய்திடுவீர். தாழ்வில் இருந்து என்னை உயர்த்துபவர், உம்மை தானே நான் நம்பி இருக்கிறேன். நீதான் எனக்கு சகாயர் என்று உம்மை சொல்லுவேன். உங்க அகலமும் நீளமும் அறியணும், உங்க ஆழத்தையும் உயரத்தையும் நான், உங்க ஆழத்தையும் உயரத்தையும் நான், உங்க ஆழத்தையும் உயரத்தையும் நான் அறியும்படி கிருபை செய்தருளும். My glory and the lifter of my head. Oh, Rabandro, Kaniandro. To me, my glory and the lifter of my head. The June மாசம் கத்திரிக்காய் miss water. It's too fast. Hallelujah. So, can you slightly decrease that fan? கொஞ்சம் decrease பண்ண முடியுமா? இனிதான் போடுமா? இங்க போயிட்டு. Hallelujah. Praise the Lord. என்ன சொன்ன? This June month. So this is a time we're going to find the breadth and the length of Christ. இந்த ஜூன் மாதத்திலே நம்ம ஆண்டவருடைய
அகலத்தையும் ஆண்டுடைய உயரத்தையும் அறிந்து கொள்ள போகிறோம். அகலத்தையும் நீளத்தையும் ஆழத்தையும் இல்ல. அன்பின் அகலமும் நீளமும் ஆழத்தையும் உயரத்தையும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ இவைகளை நீங்க அறிந்தீங்கன்னா அவருடைய வல்லமையை புரிந்து கொள்ள வேண்டும். You have to find out the power of God. அவருடைய வல்லமையை நாம் அறிந்திருக்க வேண்டும். The depth and the height of Christ inside me. எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவருடைய அன்பினுடைய ஆழத்தையும் உயரத்தையும் நான் அறிந்திருக்க வேண்டும். If I try to find out, இப்படியாக நான் கண்டுபிடிப்பேன் என்றால், then I can see the power of God which is going to work inside me from this June 2026. அப்பொழுது எனக்குள்ளே கிரியை செய்கிற ஆண்டுடைய வல்லமை குறித்து இந்த ஜூன் மாதத்திலே நான் அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் என்னால முடியும். So this month, இந்த மாதம் we're going to ask for something. ஒரு காரியத்திற்காக நம்ம கேட்க போகிறோம். We're going to ask the Lord, Lord help us to know your breadth and your length. என்ன காரியத்தை நம்ம கேட்க போகிறோம் என்றால், ஆண்டவரே உங்களுடைய ஆழத்தையும் உயரத்தையும் அகலத்தையும் நீளத்தையும் நான் புரிந்து கொள்ள வேண்டும். And I should try to understand your depth and your height. உங்களுடைய ஆழங்களையும் உங்களுடைய உயரத்தையும் நான் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. To see the power of you working inside me. எனக்குள்ளே கிரியை செய்கிற உம்முடைய வல்லமையை நான் so that I can see marvelous things happening before my own eyes. இப்படியாக நான் புரிந்து கொள்ளும் போது என் கண்களுக்கு முன்பதாக நீர் செய்ய போகிற மகா பெரிய அதிசயமான காரியங்களை I want to see you, Lord. நான் காண வேண்டும் ஆண்டவரே. I want to see your power which is going to work for me. எனக்காக கிரியை செய்ய போகிற உம்முடைய வல்லமையை your power which is going to work for me. எனக்காக கிரியை செய்ய போகிற உம்முடைய வல்லமையை நான் காண வேண்டும். Do things in abundance. எனக்காக பரிபூர்ணமாக நிறைவாக வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிக அதிகமாக கிரியை செய்கிற ஒரு வல்லமையை நான் அறிந்து கொள்ள வேண்டும். I should be able to understand the abundance of your grace. ஆண்டவரே உம்முடைய நிறைவான கிருபையை குறித்து நான் புரிந்து கொள்ள வேண்டும். For the Lord who does the things what I know not. ஆண்டவரே நான் அறியாததும் எனக்கு தெரியாததுமான பெரிய காரியங்களை Lord, let me see this month, O Lord. இந்த மாதத்திலே நான் அதை காண வேண்டும். I believe in you, O Lord. ஆண்டவரே உங்களை நான் நம்புறேன். I trust in your word, O Lord. உம்முடைய வார்த்தையை நான் நம்புறேன். I trust in your power, O Lord. உம்முடைய வல்லமையை நான் நம்புகிறேன். I trust in your grace, O Lord. உம்முடைய கிருபையை நான் நம்புகிறேன். I trust in your mercy, O Lord. உம்முடைய இரக்கங்களை நான் நம்புகிறேன். I trust in you, O Lord. உம்மை நான் நம்புகிறேன் ஆண்டவரே. You are my everything. நீரே எனக்கு எல்லாமுமாய் இருக்கிறீர். You are my everything. நீர் எனக்கு எல்லாமுமாய் இருக்கிறீர். Because you are my everything. நீர் எனக்கு எல்லாமுமாய் இருக்கிறபடி நான் You shall make my way to prosper. என்னுடைய வழியை செழிப்படையும்படி நீர் You shall make my way prosper. என் வழிகளை நீர் செழிப்படையும்படி செய்வீர். நான் செழிப்பிலே வாழுவேன். I will live sickness free. வியாதி இல்லாத வாழ்க்கையை நான் வாழுவேன். I will live disease free. வியாதி இல்லாத வாழ்க்கையை நான் வாழுவேன். I will live a peaceful life. சமாதானம் நிறைந்த வாழ்க்கையை நான் வாழுவேன். I will live a life of happiness and joy. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த வாழ்க்கையை நான் வாழுவேன். And the mercy of the Lord and the grace of the Lord shall be always upon my forehead. என்னுடைய நெற்றியிலே எப்பொழுதுமே ஆண்டவருடைய இரக்கங்களும் அவருடைய தயவும் கிருபையும் There are so many people who are going to come against me. எத்தனையோ ஜனங்கள் எனக்கு விரோதமாக எழும்பி வரப்போகிறார்கள். They try to speak evil inside their heart. அவங்க இருதயத்துக்குள்ளே எனக்கு விரோதமாக தீய காரியங்களை பேசுவார்கள். They think of something evil inside their hearts against me. எனக்கு விரோதமாக தீய காரியங்களை அவர்களுடைய இருதயத்தில் அவர்கள் யோசிப்பார்கள். I don't know anything of those things, O Lord. அவைகள் எல்லாம் எனக்கு தெரியாது ஆண்டவரே. I don't know what they are going to speak about me. எனக்கு விரோதமாக அவங்க என்ன செய்ய போறாங்க இல்ல என்ன பேச போறாங்கன்னு எனக்கு தெரியாது. I'm not bothered about that. அதை பற்றி எனக்கு சற்றாகிலும் கவலையும் இல்லை. Because I don't care. ஏன்னா எனக்கு அதை பற்றி கவலை இல்ல. I don't care. ஏன்னா எனக்கு அதை பத்தி எந்த ஒரு கவலையும் இல்லை. I care about your
grace, O Lord. ஆண்டவரே உம்முடைய கிருபையை குறித்து And நான் I care கரிசனையா about the power இருக்கிறேன். which is going to work inside me. எனக்குள்ளே கிரியை செய்ய போகிற உம்முடைய வல்லமை குறித்து And I'm நான் going to take அக்கறையா away all இருக்கிறேன். the hatred. எனக்குள்ளே இருக்கிற எல்லா கோபத்தையும் வெறுப்பையும் நான் They எடுக்க போகிறேன். try to speak something against me which is not necessary for them to speak against me. எனக்கு விரோதமாக அவங்க பேச அவசியமில்லாத காரியங்களை அவர்கள் பேசினாலும் Unnecessarily they are pulling themselves down. இப்படியாக அவங்க தேவையில்லாத காரியங்களை எனக்கு விரோதமாக பேசும்போது அவர்களே தான் அவர்கள் கீழே They தள்ளிக் are pulling, they are கொண்டிருக்கிறார்கள். dragging themselves inside that pit. அவர்களே தான் அவர்களுடைய கால்களை ஆழமான குழியிலே இழுத்து கொண்டு It is not the போகிறார்கள். Satan who is dragging your leg inside the pit. சாத்தா உங்களுடைய கால்களை குழியிலே கீழே இழுத்து பிடிக்கல, It's you. நீங்க தான் அதை பண்றீங்க. It's you. அதை நீங்க தான் செய்து Who talk கொண்டிருக்கிறீங்க. about others. எப்படி நீங்க செய்றீங்கன்னா Always talking மற்றவங்களுக்கு about விரோதமாக others. பேசுகிறபடினாலே, Always thinking bad about others. எப்பொழுதுமே மற்றவங்களை பற்றி கெட்ட சிந்தனைகளை கொண்டிருக்கிறபடினாலே, Because of that, அது நிமித்தமாக you're pulling your leg towards the pit. உங்க கால்களை நீங்களே குழிக்கு நேராக இழுத்து கொண்டு You're போகிறீர்கள். going towards the, where the Satan has kept something against you. You're going directly to that place. சாத்தா உங்களுக்கு விரோதமாக வைத்திருக்கிற காரியத்தை நோக்கி நீங்களே போய் கொண்டிருக்கிறீர்கள். The evil is there to plunder you. அந்த இடத்துல சாத்தானானவன் உங்களை பிடிக்க கொள்ளும்படி, And உங்களை he wants to ஆக்கிரமித்துக் swallow கொள்ளும்படி, you. உங்களை முழுங்கும்படி அங்கே காத்து கொண்டிருக்கிறான். If Satan wants your downfall, சாத்தா நீங்க உங்களுடைய வீழ்ச்சியை காண வேண்டும் என்று நினைக்கும் போது it's very easy for him. அவனுக்கு அது ரொம்ப லேசான Because காரியமாக you are very இருக்கிறது. easy target for him. ஏன்னா அவனுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்க அவனுடைய வலையில சிக்கிக் கொள்ளுகிறவர்களாக நீங்க Yeah, இருக்கிறீர்கள். the Lord said something to me. ஆண்டவர் இப்படியாக ஒரு காரியத்தை என்ன இடத்துல I always used to say, Lord, I'm not special to you, Lord. நான் ஆண்டவரிடத்துல எப்பொழுதுமே சொல்லுவேன், ஆண்டவரே நான் உங்களுக்கு Special illa andava. உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இல்ல என்று நான் Everyone in this சொல்லுவேன். world is special for you. இந்த உலகத்துல எல்லாருமே உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலா And I இருக்கிறாங்க. cannot say that I'm special for you, ஆனா Lord. நானும் அப்படியாக சொல்ல முடியாது ஆண்டவரே. I cannot say that I'm special. I'm not special for you. நான் உங்களுக்கு ஒரு வெளியேற பெற்றவன் இல்ல, ஒரு ஸ்பெஷலானவன் என்று என்னால சொல்ல முடியாது. Everyone is special. ஆனா என்ன தவிர எல்லாருமே உங்களுக்கு ஸ்பெஷல். அப்படிலாம் சொல்லல. Everyone for you are special. எல்லாரும் உங்களுக்கு ஸ்பெஷல் தான். நான் என்ன தவறுன்னு சொல்லல, இவதான் சேர்த்துக்கிறான். நான் என்ன சொன்னா, எல்லாருமே உங்களுக்கு ஸ்பெஷல் ஆண்டவர். எல்லாருமே உங்களுக்கு ஸ்பெஷல். நான் மாத்திரம் தான் உங்களுக்கு ஸ்பெஷல் நான் நினைக்க மாட்டேன். எல்லாருமே உங்களுக்கு ஸ்பெஷல். சொல்லு, பரவாயில்ல. எல்லாருமே உங்களுக்கு ஸ்பெஷல். I used to tell that word. இப்படியாக தான் நான் இடத்துல சொல்லுவேன். Then the Lord said, அப்பொழுது ஆண்டவர் my dear சொன்னார், son, என்னுடைய அன்பான மகனே, you should know one thing. ஒரு காரியத்தை நீ புரிந்து கொள்ள You வேண்டும். are special for me. நீ எனக்கு ஸ்பெஷலாக தான் இருக்கிறாய். I'm not talking only you. There are so many people, God's people. உன்னை மட்டும் நான் சொல்லல, எத்தனையோ ஆண்டுடைய பிள்ளைகள் They are இருக்கிறார்கள். special for me. அவர்கள் எனக்கு வெளியேற பெற்றவர்களாக Likewise, you are இருக்கிறார்கள். also special. அதே போல நீயும் எனக்கு வெளியேற பெற்றவன். Then he started telling me, அப்படியாக அவர் சொன்னார், you came to ministry only after 2002 or 2003. நீ 2002 இல்ல 2003 ஆண்டுக்கு பிறகுதான் ஊழியத்துக்கு வந்தாய். First think about the past. ஆனா உன்னுடைய பழையவைகளை நீ நினைச்சு பார். Have you forgotten what you have done for me? நீ எனக்காக செய்ததை Join மறந்தியா? Have you forgotten what you have done for me? எனக்காக செய்ததை நீ மறந்தியா? I just started rethinking. அப்படி அவர் சொல்லும் போதுதான் நான் பழையவைகளை நினைத்து பார்க்க ஆரம்பிச்சேன். Myself, my brother, elder brother, நானும் என்னுடைய அண்ணனும், and my mother, sometimes my dad, என்னுடைய அம்மா, சில நேரங்களிலே and என்னுடைய some of அப்பாவும் my கூட இருப்பாங்க. brothers, some brothers. அது இல்லாம மற்ற சகோதரர்களும் Every evening ஒவ்வொரு மாலையிலும் we go out for outreach. நாங்க வெளி இடத்துல போய் சுவிசேஷம் சொல்வதற்காக We போவோம். go out for outreach in every area. ஒவ்வொரு ஏரியாக்கு போய் சுவிசேஷம் From சொல்வதற்காக நாங்க போவோம். 1991 1991 ஆண்டிலிருந்து till I was called for my ministry after I went to Erkard. நான் ஏற்காடுக்கு போன பிறகு ஊழியத்துக்கு அழைக்கப்படும் நாள் வரைக்கும் We used to go mostly every day எல்லா நாளுமே For ஈவினிங்ல outreach. நாங்க வந்து சுவிசேஷம் சொல்வதற்காக ஒவ்வொரு ஏரியாக்கு நாங்க போவோம்.
we go and preach. My brother used to preach the gospel, எங்க அண்ணா அங்க போய் சுவிசேஷத்தை பேசுவார்கள். and I used to sing songs. நான் போய் அவங்க கூட நின்னு பாடல்கள் In this பாடுவேன். 91, 92, 93, 94 song is a precious song for me. அந்த நாட்களிலே இந்த பாடு எனக்கு ரொம்ப விசேஷத்தை Some songs, many people say, as though I only, I just sang a song of Sarol Noraj. சாரோன் நவராஜ் அவங்களோட பாடலை நான் But அநேக நேரம் பாடி I இருக்கிறேன். did not create. ஆனா அந்த பாடலை கட்டுனது நான் கிடையாது. But I used to sing those days, ஆனா many அந்த places. நாட்களிலே நிறைய இடங்களிலே போய் நிறைய பாடல்களை நான் பாடும்போது This song is very special. இந்த பாடல் அப்படியாக எனக்கு ரொம்ப விசேஷித்த பாடலாக இருந்திருக்கிறது. பயங்கரமான புயலும் கொடிய ஆலயம் மாத்தேயல் கோர பயங்கரமான புயலும் கொடிய ஆலயம் மாத்தேயல் காக்கும் கரம் கொண்டு மார்கள் சேர்த்து வைத்த அன்பை என்று பாடுவேன். காக்கும் கரம். And I used to sing everywhere, Salem, Erkat, every place, wherever I go. Yesu என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் நேசரேசுவை நான் என்றும் இயேசு என்னும் நாமமே என் மாசு மறுவல்லாதவர் என் நேசரேசுவை நான் என்றும் என் நேசரேசுவை நான் என்றும் யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோதனைந்து மாறாதே ஆற்றின் ஜெயதொனியோடு பாதுகாக்க ஆற்றின் ஜெயதொனி இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் நேசரேசுவை அன்புள்ள ஆண்டவரே சுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தெய்வனி பூமியில் அறிந்து உம்மை போல் ஒரு தெய்வனி பூமியில் அறிந்து நீ தந்த தெய்வமெனி ஆனந்தமானந்தமே அங்கு பாடலிலும் தாயும் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. தாயும் தந்தையுமானவரே
மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறி மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறி மாறாதவரே. ஆனந்தமானந்தமே அல்லும் பாடலிலும் பாடிடுவேன். ஆனந்தமானந்தமே அல்லும் பாடலிலும் பாடிடுவேன். இயேசுவே நீரே. இங்க ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிற நேரத்துல ஆண்டவராகிய கர்த்தருடைய ஆவியான அந்த பாடலை பாடிட்டு சொல்லி பாடன்னு சொல்லி சொன்னாரு. நான் ரொம்ப தாமதிச்சுதான் இந்த பாடலை நான் பாடினேன். ஆனா எனக்கு முன்னாடி நேரம் வந்து நின்றுச்சு அந்த பாட்டு. இப்போ அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உங்கள் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தெய்வனை பூமியில் அறிந்தேன். தந்த தெய்வமே ஆனந்தமானந்தமே. யோகோ காஷா யோகோ காரியாத்ரோ பிரபோத்ரோ ஞாத்ரோ ஞாகாரியாத்ரோ. சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எங்கள் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அடித்து பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே நீரே. இயேசுவே நீரே. பொன்னியமோ பெரும் பேப்புகளோ பண ஆசையும் வீரல்லவோ. பொன்னியமோ பெரும் பேப்புகளோ பண ஆசையும் வீ அல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என் அருள் பேசு நீரே. பரலோகத்தின் செல்வமே அருள் பேசு எனக்கு நீரே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு ஆயிரம் விதமான யோசனைகளும், நமக்கு 1000 விதமான சிந்தனைகளும், 1000 விதமான கனவுகளும், நம்முடைய வாழ்க்கையில முன்னேறுகிற ஒரு யுக்தியும் நமக்குள்ள இருந்திருக்கலாம். There might be so many things what we had liked, desires and all these things in our heart.
நம்மளுடைய இருதயத்துல அநேக விதமான ஆசைகளும் விருப்பங்களும் வாஞ்சைகளும் இருந்திருக்கலாம். It was the same way I had in my mind. அதே போலதான் எனக்கும் நிறைய விதமான because of my parents. என்னுடைய பெற்றோர்களினால். Because my parents wanted me to live a wonderful life. ஏன்னா சின்ன வயதுல இருந்து என் பெற்றோர்கள் அப்படியாக எனக்கு சொல்லி So they were giving me a boost. சின்னதுல இருந்து இப்படியாக தான் எனக்கு சொல்லி கொண்டே இருப்பாங்க. So you should be a successful businessman. நீ ஒரு நல்ல ஒரு தொழிலதிபராக நீ வர வேண்டும். Might be my other brothers, my dad, mom would have said, let them come for the ministry. ஆனா என்னுடைய மற்ற சகோதரர்களிடத்தில் என்னுடைய பெற்றோர் நீ ஊழியத்துக்கு வரணும், ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி But for me they were giving me a boost that I should do business. ஆனா எனக்கோ அப்படியாக இல்லாம எனக்கு சின்னதுல இருந்தே நீ நல்ல ஒரு business ஆகு. My father was always speaking with me. என் அப்பா இப்படியாக தான் என் கூட எப்போதுமே பேசிக்கொண்டிருப்பார். So he used to tell to come up in life. நீ நல்ல வாழ்க்கையில முன்னேறி வர வேண்டும் என்று. One time my dad, we all as a family, we went to a place called Nagarkoil. நாங்க சின்ன வயதுல இருக்கும்போது நாங்க நாகர்கோயில் என்ற இடத்துக்கு நாங்க குடும்பமாக சென்றிருந்தோம். So we were in the adolescent age. நாங்க வாலிப வயதுல இருந்தோம் அப்பொழுது. Might be 1920s. 19-20 வயது. All family went to Nagarkoil. எங்க முழு குடும்பத்தோட நாங்க நாகர்கோயிலுக்கு My dad போனோம். wanted us to see where they lived and he wanted us to see their properties. எங்க அப்பா எங்களையே அங்க கூட்டிட்டு போனாங்கன்னா அவங்க எப்படி எல்லாம் வளர்ந்தாங்க, எந்த ஊர்ல வளர்ந்தாங்க, அவங்களுடைய சொத்து எல்லாம் தெரியணும் என்பதற்காக எங்களை கூட்டிட்டு போனாங்க. He took us to Nagarkoil, a town. அதனால நாகர்கோயில் ஒரு கிராமத்துக்கு எங்களை கூட்டு போனாங்க. The name of the village is Alagiya Pandiyapuram. அழகிய பாண்டியபுரம் என்ற ஒரு கிராமத்துக்கு. The name of the village is Alagiya Pandiyapuram. So beautiful. ரொம்ப அழகான ஒரு கிராமம் அது. This Alagiya Pandiyapuram mostly belongs to my grandfathers. அந்த கிராமத்துல இருக்கிற நிறைய இடம் என்னுடைய முன்னோர்களுடைய சொத்துல இருந்தது. Most of the village full all lands belong to my grandfathers. அந்த கிராமத்துல முக்காவாசி இடம் என்னுடைய தாத்தாக்கு தாத்தா அவங்க எல்லாம் வச்சிருந்தாங்க. He also took us to an estate. அப்புறம் ஒரு எஸ்டேட்டுக்கும் எங்களை கூட்டிட்டு போனாங்க. Which will be about 250 acres. ஒரு 250 ஏக்கர் இருக்கிற ஒரு எஸ்டேட் அது. 250 ஏக்கர் உள்ள எஸ்டேட். Tea estate called Dawson's Tea. Dawson's Tea என்று Dawson's Tea Plantations. Dawson's Tea Plantation. So he showed this place. அந்த இடத்தை அவர் எங்களுக்கு கூட்டிட்டு போய் காமிச்சார். We saw waterfalls and all these things inside our land. அங்க ஃபால்ஸ் எல்லாமே அந்த லேண்டுக்குள்ளேயே இருந்தது. And he took us to a hilltop. அப்புறம் ஒரு மலை உச்சிக்கு கூட்டிட்டு போனாங்க. And he said, see all his sons. He said to his sons, see around. அவங்களோட எங்க அப்பா வந்து எல்லா பசங்க கிட்ட கூப்பிட்டு உங்க பாருங்க, சுத்தி பாருங்க அப்படி சொன்னாங்க. How long can you see? எவ்வளவு தூரம் உங்களால பார்க்க முடியுது? All our properties. உங்களால எவ்வளவு தூரம் பார்க்க முடியுது? அவ்வளவு நம்மளுடைய இடங்கள் தான். All our properties. இது எல்லாமே நம்மளுடைய இடம் என்று சொன்னாங்க. This was our belongings. இது எல்லாமே நமக்கு உண்டானதாக இருந்தது. My dear people. என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, this started haunting me, my mind. இப்படியாக சின்ன வயதுல இருந்த இதே சிந்தனை தான் எனக்குள்ளே ஓடிக்கொண்டே இருந்தது. Why that you left all these things? அப்ப நான் அப்பா கிட்ட கேட்டேன், ஏன் இதெல்லாம் நீங்க அப்படியே விட்டுட்டீங்க? ஏன் இதெல்லாம் விட்டுட்டு left to the ministers of God some places and all these things left, they freely gave. சில இடங்களை ஊழியக்காரர்களுக்காக இலவசமாக அந்த நாட்டிலே the people who used to come from abroad, வெளிநாடுகளில் இருந்து ஊழியம் செய்வதற்காக இங்க வருகிறவர்களுக்கு அந்த இடத்தெல்லாம் இலவசமா கொடுத்திருக்காங்க. they have given to many people. அப்படியாக நிறைய ஊழியக்காரர்களுக்கு கொடுத்திருக்காங்க. British people, ஆங்கில ஜனங்களுக்கு அந்த நாட்டிலே கொடுத்திருக்கிறார்கள். So whoever comes to do ministry, யாரெல்லாம் அங்க இருந்து பிரிட்டிஷ்ல இருந்து இங்கிலாந்துல இருந்து and there was a place called Bhakta Nilayam in Kanyakumari. கன்னியாகுமரியில பக்த நிலையம் என்று ஒரு இடம் இருக்கு. Beautiful palace. ஒரு அரண்மனை போல அவ்வளவு அழகா இருக்கும். Beautiful palace. ரொம்ப அழகான ஒரு அரண்மனை போல இருக்கும். That palace was given to a person who came as a missionary from Germany.
ஜெர்மனில இருந்து மிஷனரியாக இந்திய தேசத்துக்கு வந்தவருக்கு இலவசமாக அந்த இடம் கொடுக்கப்பட்டது. So finally after that he left it and gone. We do not know about anything. அதுக்கப்புறம் என்ன நடந்ததெல்லாம் எங்களுக்கு தெரியாது. But it was called a palace. ஆனா அது ஒரு அரண்மனை, பக்த நிலையம். If you go and see Central Station, it will be like that, so big. நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷனை போய் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அவ்வளவு அழகா, Likewise, so beautiful. அதே போல இருக்கும். And all these things my dad had. இது எல்லாமே எங்க அப்பாவுடைய சொத்தாக இருந்தது. After my grandfather died, என்னுடைய தாத்தா இறந்த பிறகு it was looked after by my father's uncle. என்னுடைய அப்பாவுடைய பெரியப்பாவால் அது எல்லா காரியங்களும் பார்க்கப்பட்டது. So my dad was the person who goes and collects the rent and come. என் அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துக்கு போய் எல்லா வாடகை எல்லாம் வாங்கிட்டு திரும்ப வருவாங்க. இதுதான் எங்க அப்பா பண்ணிட்டு இருந்த வேலை நாகர்கோயில்ல. So people will not give the rent. ஜனங்க வாடகை கொடுக்க மாட்டாங்க. So my dad used to go and speak the gospel. அங்க போய் எங்க அப்பா ஊழியம் செய்து சுவிசேஷத்தை சொல்வார்கள். And he'll pray and come back. அங்க போயிட்டு வாடகை வாங்குற இடத்துல போயிட்டு சுவிசேஷம் சொல்லி ஊழியம் செய்யணும். Get the rent. அப்ப எங்க அப்பாவுடைய பெரியப்பா கேட்பாங்க, ஏன் வாடகை வாங்காம நீ வந்த? So I prayed and I came. அப்ப எங்க அப்பா சொல்லுவாங்களா, இல்ல அவங்கள பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருந்தது, அதனால நான் போயிட்டு அவங்களுக்கு. So this was the life what he had lived. இப்படியாக தான் என் அப்பா வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். So he wanted me to be a businessman. ஆனா இப்படி இருக்கும்போது என்ன அவங்க ஒரு நல்ல ஒரு தொழிலதிபராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Encourage me, buy lands. இப்படியாக சின்ன வயதுல இருந்து என்ன உற்சாகப்படுத்தி கொண்டே இருப்பாங்க, நீ நிலங்களை வாங்கு, அதிகமாக நிலங்களை வாங்கு என்று. My mind, I earned not for my living. அதனால என்னுடைய எண்ணமும் எப்படியாக மாறினதுன்னா, நான் சம்பாதிக்கிறது எல்லாம் என்னுடைய தேவைக்காக அல்லாமல் for my dreams, என்னுடைய கனவுகளுக்காக, for my desires, என்னுடைய வாஞ்சைகளுக்காக, my dad's desires, என்னுடைய அப்பாவுடைய ஆசைக்காக. So I don't buy gold, I earn, I want to buy. ஆனா நான் சம்பாதிக்கிற காசெல்லாம் போய் தங்கத்துல போட மாட்டேன், வேற எந்த ஒரு காரியத்திலும் வீணாக செலவு செய்யாமல் நிலங்களை வாங்க வேண்டும் என்று விருப்பப்படுவேன். Don't worry dad, same 250 acres I'll buy. அப்ப நான் அப்பா கிட்ட சொன்னேன், அப்ப நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம இழந்தது எல்லாம் இதே 250 ஏக்கரை நான் வாங்குறேன் உங்களுக்காக என்று. That's what my desire was. இப்படியாக தான் என்னுடைய ஆசையும் இருந்தது. So likewise this was in my mind. இதே சிந்தனை தான் என்னுடைய எண்ணங்களிலும் இருந்தது. So for that I went to Erkat. அதுக்காக தான் நான் ஏற்காடுக்கு போனேன். I wanted to be a very good construction man. அங்க நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் எடுக்கணும், நல்ல அதுல உயர்ந்து வர வேண்டும் என்று விருப்பப்பட்டேன். So I wanted to buy lands. நிறைய நிலங்களை வாங்கணும். ஏன்னா அது ஒரு மலை பிரதேசம். But this Lord, ஆனா இந்த தேவன், இந்த தேவன், he had his desires. அவருடைய வாஞ்சை இருந்தது. More than my desires, என்னுடைய வாஞ்சையை காட்டிலும் he had his own desires. அவருடைய வாஞ்சை எனக்குண்டான வாஞ்சை அவர்கிட்ட இருந்தது. எனக்குண்டான வாஞ்சை அவருக்குண்டான வாஞ்சை எனக்குண்டான வாஞ்சை அவரிடத்தில் இல்லை. அவருக்குண்டான வாஞ்சை இருந்தது. So I had desires that I should buy lands. I used to want to be a big man with lot of lands and all these things. என்னோட வாஞ்சை எப்படியாக இருந்ததுன்னா, நிறைய நிலங்களை வாங்கணும், நல்ல உயரத்துக்கு வரணும், நல்ல ஒரு பிசினஸ்மேனா வளரணும், இப்படியாக தான் என்னுடைய சிந்தனை இருந்தது. So you won't believe I wake up in the morning at 4 o'clock. நீங்க நம்ப மாட்டீங்க, நான் சொன்னா நான் அதிகாலை 4 மணிக்கு எந்திரிப்பேன். Work till night. இரவு வரைக்கும் வேலை செய்து கொண்டே இருப்பேன். Work till night. இரவு வரைக்கும் கடினமாக உழைத்து கொண்டே இருப்பேன். ரெஸ்ட் எடுக்க மாட்டேன். One day I would have come and slept in my house. ஒரு நாள் கூட நடுவுல தூங்குறதோ இல்ல ரெஸ்ட் எடுக்கிறதோ பழக்கம் எனக்கு கிடையாது. Whenever I come home at the afternoon times, மத்தியான நேரத்துல வீட்டுக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம்னு நான் நினைக்கவே மாட்டேன். Or business. ஆபீஸ் இல்ல பிசினஸ் ஏதாச்சும் ஒன்னு செய்து கொண்டே இருப்பேன். 4 o'clock morning, from 4 o'clock morning till night. அதிகாலை 4 மணில இருந்து இரவு வரைக்கும் தூக்கம் இருக்காது. Because I had my desires. ஏன்னா என்னுடைய வாஞ்சை அப்படியாக இருந்தது. So to fulfill my desires, என்னுடைய வாஞ்சைகளை நான் நிறைவேற்றணும் என்று. So when I went to Erkat, அப்படியாக ஒரு யோசனையோட I thought I'm going to be a very big shot.
நல்ல ஒரு பிசினஸ் மேனா When I வந்து come back from Erkad, I'll be having plenty of lands. நான் எப்படியாக நினைச்சேன்னா ஏற்காடுக்கு போயிட்டு பிசினஸ் செஞ்சுட்டு திரும்ப வரும்போது நிறைய நிலங்களோட நான் வருவேன் என்று நினைத்து கொண்டிருந்தேன். But this Lord had this different desires. ஆனா இந்த தேவனோ அவருடைய ஆசை வேறையாக இருந்தது. He said to me, அவர் என்னிடத்துல சொன்னது, ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடே ஆண்டவா, வெட்கத்தோடே ஆண்டவா, வெறும் கையனாக உம்மை சந்திக்கலாகுமா? வெறும் கையனாக உம்மை சந்திக்கலாகுமா? எல்லாத்தையும் நீ வாங்கிட்டா, நீ எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொண்டோ இல்ல, எல்லாம் உனக்கு கிடைக்கும். எல்லாம் உனக்கு கிடைக்கும். ஆனா ஒரு ஆத்மா கூட இல்லாம நீ வர போறியா? ஒரு ஆத்மா கூட இல்லாம நீ வர போறியா? This song the Lord started singing inside my heart. இந்த பாடலை ஆண்டவர் என் இருதயத்துக்குள்ளே பாட ஆரம்பித்தார். ஆவியானவர். ஆவியானவர். And I said to the Lord, Lord, let this song, let it not come inside my heart. அப்ப நான் இடத்துல சொன்ன, ஆண்டவரே எனக்கு இந்த பாட்டு கேட்க வேண்டாம், இது இருதயத்துக்குள்ள வர வேண்டாம் என்று நான் சொன்னேன். I have many desires in my heart. நான் அதிக ஆசைகளோட விருப்பங்களோட நான் போய் கொண்டு இருக்கிறேன். And please don't sing this song in my heart. தயவு செய்து இந்த பாடலை என் இருதயத்துல நீங்க பாடாதீங்க. But whenever in my heart Spirit of the living God sings this song, எப்பெல்லாம் ஆவியானவர் என் இருதயத்துல இந்த பாடலை பாடுகிறாரோ, tears will automatically roll in my eyes. என் கண்களிலிருந்து தானாக கண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். So I want to stop that song. அந்த பாடல் கேட்கிறது என் இருதயத்துல வருகிறதை நிறுத்த வேண்டும் என்று நான் நினைப்பேன். But if the Lord starts, He will not stop. ஆனா ஆண்டவர் தொடங்குகிறதை அவர் நிறுத்தவே மாட்டார். So He started every day brainwashing me. இப்படியாக ஒவ்வொரு நாளும் அனுதினமும் அவருடைய காரியங்களை எனக்குள்ளே வைக்க ஆரம்பித்தார். The song was sung by a very rich man when he was in deathbed. இந்த பாடலானது ஒரு மிகவும் பெரிய ஒரு ஐஸ்வர்யவானால் அவருடைய மரண படுக்கையில பாடப்பட்ட ஒரு பாடலாக இருக்கிறது. You know, there's a very rich man. அவர் ஒரு பெரிய He ஐஸ்வர்யவானாக didn't have இருந்தார். time for the Lord. அவருக்கு ஆண்டவருக்காக நேரமே இல்லாமல் இருந்த ஒரு And one ஐஸ்வர்யவானாக young இருந்தார். girl used to always come to him. அப்பொழுது ஒரு சின்ன ஒரு வாலிப பிள்ளை எப்பொழுதுமே அவரிடத்துல வருகிற, And she used to speak about Christ. கிறிஸ்துவை குறித்து அந்த ஐஸ்வர்யவான் இடத்துல அனுதினமும் எப்பெல்லாம் அந்த பொண்ணுக்கு டைம் கிடைக்குதோ அப்பதெல்லாம் அது வந்து ஆண்டவரை பத்தி அந்த And he will tell, no, 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 I'm not interested. அப்ப அவர் சொல்லுவார் அந்த பொண்ணுகிட்ட, இல்ல இல்ல என்கிட்ட இதெல்லாம் சொல்லாத, And எனக்கு final இதெல்லாம். day, கடைசி that rich man were very sick. கடைசி நாட்களிலே அவர் மரண படுக்கையில அவர் இருக்கும்போது, And at that time, this young girl came there. அந்த நேரத்துல மறுபடியும் இந்த வாலிப பிள்ளை அவரிடத்துல மறுபடியும் வந்தாள். And started speaking about Christ. And கிறிஸ்துவை குறித்து everything. பேச ஆரம்பித்தாள். And finally, this man accepted Jesus Christ. கடைசியில இவரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். So finally, he was the person who composed this song. அவர் கட்டின பாடல் தான் இந்த பாடல், ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல். Must I go and empty handed? Must I meet my Savior's soul? Not one soul with which to greet Him. Must I empty handed go? Atma one rachikal vekkatore aandava veru kaiya nadu ummai kandu kollar. And finally, the Lord took over me. அப்படியாக கடைசியில் ஆண்டவர் என்னை He took over me. ஆட்கொண்டார். And there I went to a very big church. அப்ப அங்க ஒரு பெரிய சபைக்கு நான் போனேன். And these evil spirits will come running and catch my feet. அப்ப
அப்போ அங்க சாத்தானுடைய ஆவிகள் என்ன பண்ணும்? ஓடி வந்து என் காலை வந்து There will be a pastor who's looking after the church. அந்த சபையோட போதகர் அங்க இருப்பார். Nearly 1,000 people come to the church. அந்த சபைக்கு 1000 பேர் மேல வருவாங்க. These evil spirit will come running and catch hold of my legs. இந்த சாத்தானுடைய ஆவிகள் என்ன பண்ணும்? அந்த இடத்துல கூட்டம் நடத்தும் போது ஓடி வந்து என் காலை வந்து பிடிக்கும். Please leave us alone. என்னை விட்டு, என்ன தயவு செய்து விட்டு என்று. I saw, Lord, what is this, God? அப்ப நான் இடத்துல சொன்ன, ஆண்டவரே இது என்ன இது? Why these are coming and holding my leg? ஏன் இதெல்லாம் என் காலை வந்து பிடித்துக் கொண்டிருக்கிறது? And it's not going to the pastor, all these elders. இந்த சபையோட போதகர் இடத்துலயோ இல்ல அந்த சபையோட மூப்பர்கள் இடத்துலயோ போகாம And ஏன் the என் pastor காலை said, வந்து பிடிக்கணும்? you have the fire of God inside you. அப்போ அந்த போதகர் என் இடத்துல சொன்னார், ஆண்டுடைய அக்கினி உங்களுக்குள்ளே The இருக்கிறது. fire of God is inside you. ஆண்டுடைய அக்கினி உங்களுக்குள்ளே And I காணப்படுகிறது. used to go inside my room நான் என் அறைக்குள்ளே போகும்போது and I sing this song. இந்த பாடலை நான் பாடுவேன். பொன்வெள்ளியோ Not that song. அன்றும் பாடீரும் இயேசுவே இந்த நாளிலே பொன்வெள்ளியோ பேரும் பேர் புகழோ பண ஆசையும் நீ அல்லவோ பரலோகத்தின் செல்வமே என்ன பாடினேன்? என்ன பாட வந்தேன்? எதுக்காக வந்தாங்க? நான் அப்படியே பிடிச்சிடலாம், நான் ஆண்டிடலாம், நான் சம்பாதிச்சிடலாம், நான் வாங்கிடலாம், நான் கட்டிடலாம். எங்க அப்பாக்கு சொன்னேன், அவங்களுக்கு சொன்னேன், இது பண்ணுவேன், அது பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன நானு. என்ன பாடன? ஆசையும் நீரல்ல பரலோகத்தின் செல்வமே அருள் இயேசு போதும் எனக்கு நீர். பரலோகத்தின் செல்வமே அருள் இயேசு போதும் எனக்கு நீர். ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே இயேசுவே என்ன போட்டிருக்கு இந்த பாட்டுல? பேர் புகழ பண ஆசையோ மீன் அல்லவோ பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசுவே போதும். இந்த நிலம் எனக்கு இல்ல, போதும் எனக்கு நீரே. இந்த சொத்து என உயரத்துல கொண்டு போகாது, இந்த பணம் என உயரத்தை கொண்டு போகாது. ஆனா நீங்க தான் என்ன உயரத்தை கொண்டு போவீங்க. பரலோகத்தின் சொத்தை நான் சேர்த்து வைக்கும்படி இவைகள் எல்லாவற்றிலும் நீர் எனக்கு உயர்ந்தவராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். ஒரு நாள் கூட இந்த பாட்டல் பாடாம இருக்க மாட்டேன். உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் உயிர்த்தெழுந்த தெய்வமே.
உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பி உயிர்த்தெழுந்த தெய்வமே ஆனந்தம் ஆனந்தமே. சத்ரு கரியாந்திரோ ஆனந்தமே அல்லும் பகலிலும் தாயும் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறி மகாதவரே. வானம் பூமியும் யாவுமே. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? அப்ப எனக்கு 4 வயசு இருக்குமா? 36 வயசு. எந்த சீருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிபனாகவே. சீருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிபனாகவே. இந்த மாய உலகத்தை பெருத்திட பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை பெருத்திட பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே. ஆமென் ஆமென் ஆமென். ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே என்ற உயிரே. இயேசுவே என்ற உயிரே. அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் அந்த நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தெய்வனி பூமியில் அறிந்து உயிர்த்தெழுந்த தெய்வமே. உம்மை போல் ஒரு தெய்வனி பூமியில் அறிந்து உயிர்த்தெழுந்த தெய்வமே. ஆனந்தம் ஆனந்தமே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும். இயேசுவே இயேசுவே என்ற இயேசுவே என்ற ஹல்லேலூயா. சோ இந்த ஜூன் மாசம் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் என்னன்னா, எபேசியர் 3ஆம் அதிகாரத்திலே நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்கிற ஒரு வல்லமை பற்றியே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிற தேவனே, எங்களுக்கு நீங்க செய்ய எதிர்ப்பு விசுவாசி ராபோச்சனது எடுத்துறது மேல வைங்க. இதுல 3 அப்பத்தை நான் பெற்று கொடுப்பேன். இன்னைக்கு அங்க கூட அப்படித்தான் பண்ணேன். 3 முறை திராட்சை ரசம் கொடுப்பேன். 3 காரியங்களை குறிச்சு நான் இந்த இடத்துல ஆண்டவரிடத்துல விண்ணப்பங்களா நான் வைக்க போறோம். 3 அப்பத்தை பிக்க போகிறோம். இல்ல பாஸ்டர், ஒரு அப்பத்தை தானே பிடிச்சோம்? இல்ல, நாங்க 3 காரியங்களை வைக்க போறோம். இது வரைக்கும் வந்தவர்கள் தான் ராபோச்சனம் எடுக்க முடியும். அதுக்கு பிறகு வருவங்க ராபோச்சனம் எடுக்க முடியாது. That is the future act of the church. So 3 விண்ணப்பங்கள், 3 விண்ணப்பங்கள் உங்களுக்குள்ள, 3 விதமான அப்பமும் அதே அப்பதான் 3 காரியங்கள் உங்க மனசுல நினைச்சு கொடுங்க. அதுல நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ள கிரியை செய்கிற ஒரு வல்லமையின்படி நமக்கு அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார்.
என்ன இன்னைக்கு பார்த்து ரொம்ப மற்ற நாள்லாம் தாராளமா இருக்கும், இன்னைக்கு பார்த்து குறைத்து கொண்டு வந்திருக்கீங்க. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, வேற அப்புறம் வந்தவங்கன்னா சொல்லாதீங்க ப்ளீஸ், உள்ள சொல்லிடுங்க அவங்க கிட்ட. நீங்க தான் சொல்ல முடியாது, நான் சொன்னா ஹர்ட் ஆயிடுவாங்க. இந்த டைம்குள்ள இருக்கவங்களுக்கு தான் ஆலோசனை ரொம்ப ஸ்ட்ரிக்ட். லேட்டா வரவங்களுக்கு அப்படி அப்பம் பிட்டு கொடுக்கறது என்னுடைய தவறா இருக்கலாம், நான் தவறு செய்கிறதா இருக்கலாம். ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் தான் கொடுக்க முடியும். அந்த எந்த காரணத்துக்கும் வராம இருக்கிறவங்க அவங்க கொடுக்க முடியாது. நேற்று எங்க அப்பா இறந்து மறிச்சு அடக்கம் பண்ணாங்க, ஆனா இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்தேன். அதே போல எங்க அம்மாக்கும் அதே போலதான் சர்ச்சுக்கு வந்தேன். நமக்கு சர்ச்சு தான் ரொம்ப முக்கியம். இனிமேல் அட்டெண்டன்ஸ் மாதிரி யாராவது ஒருத்தர் எடுக்க சொல்லப்படுறாங்க. இத்தனை நாட்கள் சர்ச்சுக்கு வராதவங்களுக்கு கவரிங் இருக்காது. எத்தனை நாட்கள் கரெக்டா வந்தவங்களுக்கு தான் கவரிங் இருக்கும். இதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் த சர்ச். தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் வரலன்னா அவங்களுக்கு கவரிங் இருக்காது. ஃபேமிலி கவரிங் கிடையாது, தனிப்பட்ட கவரிங். இது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஃபேமிலி கவரிங் கிடையாது, தனிப்பட்ட கவரிங். நிறைய நாட்கள் சர்ச்சுக்கு வராதவங்களுக்கு இந்த கவரிங் வராது. இந்த கவரிங்க விலையேறப்பட்ட கவரிங் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ரெகுலரா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியை தேடுகிறவங்களுக்கு தான் இந்த கவரிங் கர்த்தர் கொடுப்பாராங்க. ஆண்டர்னா பாஸ்டர் நீங்க சொல்றது கேட்பாரு. என் பாஸ்டர் அவருடைய நாமத்துல தான் நீங்க வந்திருக்கேன், எனக்கு கேட்காம இருப்பீங்களா? தவிர நான் தீங்கிக்காக இல்லை, நன்மைக்கு எதுவாக தான் சொல்றேன். அப்பதான் அவங்க சர்ச் கரெக்டா வந்து அட்டென்ட் பண்ணுவாங்க. The covering is not a family covering. It's a personal covering. பர்சனலா இருக்கிற கவரிங் தான் பர்சனல் கவரிங். ஃபேமிலி கவரிங் அப்படிலாம் கிடையாது. நான் எங்க வீட்டுல இருக்காங்க, அவங்க வரல, தண்ணி அடிக்கிறாங்க, அவங்களாம் கிடையாது. உனக்கு கவரிங். நீ கத்தரை தேடினா கத்தரை கண்டடைவாய். ஹல்லேலூயா. சோ தேவ பிள்ளைகளே, இதுல நாம் ஜாக்கிரதையா இருந்து ராமோஜனத்தை கடந்து வருவோம். அம்மான் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா உம்மால் கூடும் எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னால்